Hello viewers. Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இது செப்டம்பர் 5 2015 வருஷம் இந்த ஒரு டைம்ல பெங்களூர்ல இருக்கிற கெம்பா கவுடா அப்படின்ற ஏர்போர்ட்ல இருக்கிற டெர்மினல் மேனேஜர் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அந்த ஒரு மெசேஜை பார்த்த உடனே அவர் வேற லெவல்ல ஷாக் ஆயிராரு. அவர் ஷாக் ஆகுறாருன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அந்த மெசேஜை பார்த்த உடனே அவருக்கு கொலையா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த ஒரு மெசேஜ்ல அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து புறப்பட இருக்கிற 3 விமானங்கள்ல பாம்பு வச்சதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முதல் ஏர்பிளேனோட நேம் 9W078 ஜெட் ஏர்வேஸ் ஹாங்காங். செகண்ட் ஏர்பிளேன் CX694 ஆஃப் கேத்தே பசிபிக், இதுவும் ஹாங்காங்க்கு போற பிளேன் தான். மூன்றாவது ஏர்பிளேன் ஜூரிச்க்கு போற ஸ்விஸ் ஏர்பிளேனான LX147. சோ இந்த 3 ஏர்பிளேன்ல தான் பாம்பு வைக்கப்பட்டதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இத மென்ஷன் பண்ணதோட மட்டும் இல்லாம கூடுதலா சில வசனங்களையும் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. அந்த வசனங்கள்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் வின் பண்ணிருச்சு, ஒரு தீவிரவாத அமைப்பை மென்ஷன் பண்ணி இந்த தீவிரவாத அமைப்பு இந்தியாவே ஸ்பாயில் பண்ண போது இன்னைக்கு நீங்க வானத்துல விமானம் வெடிக்கிற வான வேடிக்கையை பார்க்கிறதுக்கு தயாரா இருங்க. சரியா அதிகாலை 3 மணி அளவுல இந்த ஒரு வான வேடிக்கை உங்களுக்கு நாங்க காமிக்க போறோம். சோ அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஒரு வான வேடிக்கையை பார்க்கறத நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்பயே இந்த பாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா என்னத்தை தான் நீங்க பாமை கண்டுபிடிச்சு எடுத்தாலும் அந்த பாமை வச்ச எங்களை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கெம்பே கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட டெர்மினல் மேனேஜருக்கு பதற்றம் தொற்ற ஆரம்பிக்குது. உடனே இந்த மெசேஜை ஹையர் ஆபீசருக்கு தெரிவிக்கிறாரு. அப்படி தெரிவிச்ச உடனே அந்த ஏர்போர்ட் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றம் கலந்த சூழல் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஒரு மெசேஜ் அனுப்புற அந்த ஒரு மர்மமான நபர் யாரு, அவர் எதுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் அனுப்புனாரு, அந்த மெசேஜ்ல மென்ஷன் பண்ண மாதிரி அந்த ஏர்போர்ட்ல பாம் வைக்கப்பட்டதா, அத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லாட்டா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் தான் என்ன அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு மெசேஜ் வந்த உடனே அந்த டெர்மினல் மேனேஜர் வேற லெவல்ல பதற்றம் ஆயிடுறாரு. அப்படி பதற்றம் ஆன உடனே இந்த ஒரு மெசேஜை ஹையர் ஆபீசருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அப்படி பண்ண உடனே அவங்க பண்ண முதல் விஷயமே அந்த ஒரு டைம்ல அந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி இருந்த 2 ஏரோப்ளேனை உடனடியா கேன்சல் பண்றாங்க. அப்படி கேன்சல் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த 2 ஏரோப்ளேனையுமே செட்டிலிங் ஏரியாக்கு அனுப்பி அதை கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது இந்த 2 ஏரோப்ளேன் மட்டும் கிடையாது, அன்னைக்கு இடையில பறக்க இருந்த மற்ற எல்லா ஏரோப்ளேனையுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல முதல் டிபார்ட்மெண்ட் CIA அப்படின்ற சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் ATS அப்படின்னு சொல்லப்படுற ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா இந்தியால நடக்கிற எல்லா டெரரிசம் பேஸ்ட் கேஸையும் டீல் பண்ணுவாங்க. சோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான பேரு கெம்பா கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி அவங்க வந்து சேர்ந்த உடனே அந்த ஏர்போர்ட்ல இருந்து யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதோட மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸுமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அவங்களோட டீடைல்ஸையும் வெரிஃபை பண்றாங்க. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஏர்போர்ட்டை கம்ப்ளீட்டா பாம் ஸ்குவாட் எங்கேயாச்சும் பாம் இருக்கான்னு சொல்லிட்டு 3 முக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாம் ஸ்குவாடோட ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட எல்லா பிளேஸையுமே தரோவா சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஏரோப்ளேன்லயுமே பாம் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தரோவா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு பதட்டமான சூழ்நிலையோட தான் பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டே கம்ப்ளீட்டா பின் டிராப் சைலண்டோட காணப்படுது. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் தேடினாலும் டைம் தான் ஓடுதே தவிர எங்கேயுமே பாம் இருக்க மாதிரியே தெரியல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லா இடத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நம்ம சர்ச் பண்ணாலும் இங்க ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல அப்படின்றது தெரிஞ்ச உடனே இது உண்மையான ஒரு மெசேஜ் கிடையாது, நம்மள பயமுறுத்துறதுக்காக எவ்வளோ ஒருத்தர் விளாண்டு இந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்றதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் இந்த ஒரு மெசேஜ் போலியான மெசேஜா இருந்தாலும் இதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு மெசேஜ் நம்ம சாதாரணமா எடுத்துட கூடாது. ஏன்னா இந்த ஒரு மெசேஜ் நம்மளை எச்சரிக்கிறதுக்காக கூட இவங்க அனுப்பியிருக்கலாம். சோ இந்த ஒரு மெசேஜ் நம்ம சாதாரணமா எடுக்காம இது அனுப்புனது எவ்வளன்றதை முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெசேஜ் உடனே சைபர் கிரைம் டீம் தூக்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த ஒரு சைபர் கிரைம் டீமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் எங்க இருந்து அனுப்பப்பட்டது அப்படின்றத ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல இந்த ஒரு மெசேஜ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற லொகேஷனையும் துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல மலையாளிகள் அளவுக்கு அதிகமா வாழ்ற பிளேஸான மடிபாலா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்துதான் இந்த ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே எக்கச்சக்கமான போலீஸ் பார்த்தா அந்த லொகேஷனை நோக்கி பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டை ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு பிளாட்ல இருந்து இந்த ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டது அப்படின்ற ஒரு துல்லியமான லொகேஷனை கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பிளாட்டையும் ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே அங்க இருந்த ஒரு வீட்டோட கதவையும் போலீஸ் நாக் பண்றாங்க. அப்படி நாக் பண்ண உடனே உள்ள இருந்து ஒரு நபர் வந்து கதவை திறக்கிறாரு. அவரோட பேர் தான் சாஜு ஜோஸ். அப்படி அவர் கதவை திறந்த உடனே முன்னாடி இருந்த போலீஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பேசாம டக்கு டக்கு டக்குன்னு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சில போலீஸ் அப்படி உள்ள போயிட்டு இருக்கப்ப இன்னும் 2 போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த சஜு ஜோஸோட 2 கையும் பின்னாடி கூடி கட்டி அவர் கீழே படுக்க வச்சிடறாங்க. அப்படி படுக்க வைக்கிற அந்த ஒரு டைம்ல சஜு ஜோஸ் பயங்கரமா கத்துறாரு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு என்ன இப்படி கையை பிடிச்சு கட்டுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படி கத்துறப்ப அங்க இருந்த போலீஸ் ஒருத்தர், இதுக்கு மேல நீ வாயை திறந்து அப்படின்னா நாங்க உன்னை வேற விதமா ட்ரீட் பண்ணுவோம், நாங்க இந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு
அங்க வந்த எல்லா போலீஸுமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப 3 முக்கியமான தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒன்னு இஸ்லாமியர்கள் தொழுகிறப்ப தலையில மாற்ற குல்லா, இன்னொன்னு ஒட்டு தாடி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாக்குறப்ப அதுல ஒரு தீவிரவாத அமைப்போட நேமும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கூடுதலா அவர் என்னென்ன செய்யணும் அப்படின்ற சில விஷயங்களுமே அந்த தாள்ல இருந்திருக்கு. இத பார்த்த உடனே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் தான் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். சோ உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜு ஜோஸோட கைகள்ல விலங்குகளை மாட்டி அவனை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு அடி அடிச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா அப்படி அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே அவன் சொன்ன ஒரே பதில், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீங்க எதுக்கு நீங்க இழுத்துட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஏர்போர்ட்ல பாம் வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரிய வருது, அது மட்டும் கிடையாது நீங்க ரூம்ல இருந்து எடுத்த இந்த 3 விஷயங்கள் எப்படி ரூமுக்கு வந்துச்சுன்னு தெரியல, என்ன எவனோ வசமா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணிருக்கேன், நான் இந்த வேலைகள் எதையுமே பண்ணல, நீங்க நம்பினாலும் நம்பலாட்டியும் நான் ஒரு சாதாரண மனிதன் தான், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ஒரு தீவிரவாத அமைப்புல இருக்கிற ஆள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுகிட்டே போலீஸ்ட சொல்றான். ஆனா என்னதான் இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டே போலீஸ் இந்த விஷயங்களை சொன்னாலும் ஸ்டார்டிங்ல போலீஸ் பிடிச்சு அடிக்கடி நடிக்கிறப்ப எல்லா தீவிரவாதிகளும் சொல்ற முதல் பதிலே இதான இருக்கும். சோ அதனால அவன் சொல்றத பெருசா கண்டுக்காம இவன் மெசேஜ் அனுப்பின அந்த ஒரு போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போனை கீப் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த வீட்ல போய் சர்ச் பண்றப்ப இந்த 3 விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களே தவிர அந்த போனை பாத்தீங்கன்னா அவங்களால அந்த வீட்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கவே முடியல. ஆனா அதை கண்டுபிடிச்சு எடுக்க முடியல அப்படினாலும் அந்த போன் ஸ்டில் ஆக்டிவாவே தான் இருக்கு. சோ அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கீப் பண்ணி அவங்க ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி அந்த டைம்ல காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்த அந்த ஒரு போன் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ட்ராக் பண்ணிட்டு இருந்த லொகேஷன்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆன அந்த ஒரு போன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த சஜு ஜோஸ பிடிச்சு வச்சிருக்க போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி தான் வர ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஒரு போன் வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சைபர் கிரைம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் சஜு ஜோஸோட Facebook அக்கவுண்ட். அந்த ஒரு அக்கவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சஜு ஜோஸ் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல மென்ஷன் பண்ணப்பட்ட அந்த ஒரு தீவிரவாத அமைப்போட நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு தீவிரவாத அமைப்போட பேஜை பாத்தீங்கன்னா பர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ இந்த ஒரு விஷயத்தை சைபர் கிரைம் கண்டுபிடிச்ச உடனே அந்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு நிமிடம் பாத்தீங்கன்னா இவங்க ட்ராக் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு போன் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த எல்லா போலீஸ்க்குமே உச்சக்கட்ட பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற போன் கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்குது அப்படின்னா மேபி வேற ஏதாச்சும் ஒரு தீவிரவாதி டக்குன்னு இங்க வந்து ஏதாச்சும் ஒரு பாம்பை போட்டு விட்டு போயிட்டான் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருமே சோட தெரியாம இறந்து போயிருவாங்க இல்லையா. சோ இந்த ஒரு பயத்தினாலேயே பாத்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளீட்டா பின் டிராப் சைலண்டோட பதற்றத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆனா அப்படி போலீஸ் ஸ்டேஷனே பதற்றத்தோட அமைதியா இருந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பொண்ணு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வர அந்த ஒரு பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்த அந்த சஜு ஜோஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் தான். அழுதுகிட்டே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வர்றாங்க. அப்படி இவங்க உள்ள ஓடி வந்து அந்த ஒரு டைம்ல இந்த போன் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போலீஸ் போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த போனோட லொகேஷன் ஒரு காருக்குள்ள இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த கார் யாரோட கார்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப இப்ப உள்ள ஓடி வந்தாங்க பாத்தீங்களா அந்த ஒரு பொண்ணு, அதாவது சஜு ஜோஸோட ஒய்ஃப், அவங்க வந்த கார் தான் அந்த ஒரு காரா இருந்திருக்கு. அந்த ஒரு காருக்குள்ள இருந்து தான் அந்த ஒரு போனோட சிக்னலும் வந்திருக்கு. உடனே அந்த காரை ஓபன் பண்ணி போன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறப்ப அந்த ஒரு போன் பாத்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே இருக்கிற மேட் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மேட்டுக்கு கீழே தான் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்த உடனே போலீஸ் அந்த போனை வேகமா எடுத்துட்டு சஜு ஜோஸ் கிட்ட வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு போனை வச்சு தானே நீ டெர்மினல் மேனேஜருக்கு த்ரெட்டனிங் மெசேஜ் அனுப்புன, நீ இப்ப கையங்களவுமா மாட்டிக்கிட்ட, ஏன்னா இந்த போன் வேற எங்க இருந்து கிடைக்கல, உன்னோட ஒய்ஃபோட கார்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு, இப்போ வேற வழியே இல்ல, நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானோ நீ தீவிரவாதி தான் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை அடின்னு அடிச்சு சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் அடின்னு அடிச்சாலும் அவ சொன்ன ஒரே பதில் இதுதான், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல, நீங்க சொல்ற இந்த ஒரு போன் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நீங்க எந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புனதா சொல்றீங்களோ அந்த ஒரு நம்பர் என்கிட்ட யூசேஜ்லே கிடையாது, அந்த ஒரு நம்பர் நான் வச்சிருக்கவே கிடையாது, வேணா என் ஒய்ஃப்ட கூட கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுகுறான். அப்படி அவன் கதறி அழுகுற அந்த ஒரு டைம்ல அங்க கதறி அழுதுட்டு நின்றுட்டு இருந்த அவனோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா, ஆமா சார் என் புருஷனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க வேற யாரும் நினைச்சு என் புருஷனை எடுத்துட்டு வந்துட்டீங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவருக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார்ந்து கதறி அழுகுறா. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சேருது. இந்த சஜு ஜோஸை கைது பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அப்படி கைது பண்றப்ப இவனை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டரும் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டதுனாலே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் சஜு ஜோஸை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைலையும் இன்னொரு போலீஸ் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இப்ப அதை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. அந்த டீடைல்ஸை போலீஸ் பாக்குறப்ப இந்த சஜு ஜோஸ் சொல்ற மாதிரி இவனுக்கும் தீவிரவாத அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியலன்ற மாதிரி தான் போலீஸ்க்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா சஜு ஜோஸோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஹிஸ்டரி எதுவுமே இல்ல. அவன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்து காலேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஐடி ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற சாதாரண ஒரு ஆணா தான் இருக்கான். இருந்தாலும் இவனோட பேரை வச்சு வாங்கப்பட்ட சிம் கார்டுல இருந்து எப்படி இப்படி ஒரு த்ரெட்டனிங்கான மெசேஜ் ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்றதான் போலீஸ்க்கு இருந்த இன்னொரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. சோ இது வரைக்கும் டெரரிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே சஜு ஜோஸை போட்டு அடி நடிச்சிட்டு இருந்த போலீஸ் இப்போ அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போனை இன்னும் கொஞ்சம் டீடைல் அனலைஸ் பண்ணுங்க சொல்லிட்டு சைபர் கிரைம் டீம் அந்த போனை தூக்கி கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஒரு போனை வாங்கி அக்குவேர் அணுவேரா பிரிச்ச பார்த்து அதோட டீடைல் எல்லாத்தையுமே கலெக்ட்
கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் போலீஸ்க்கே ஷாக்கிங்க கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் என்னதான் சஜு ஜோஸ் இது என்னோட போன் இல்லைன்னு மறுத்தாலும் இந்த ஒரு போன் ஆக்டிவ் ஆனதுல இருந்து அந்த ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்ட வரைக்கும் இந்த ஒரு போன் இருந்த இடம் அவர் இருந்த அபார்ட்மெண்டா தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இவருடைய வீட்டோட சரௌண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சரௌண்டிங்ல தான் அந்த ஒரு போனே இருந்திருக்கு. சப்போஸ் இவர் அந்த போனை வச்சிருக்கலனா மேபி சரௌண்டிங்ல இருக்க யாராவது இந்த போனை யூஸ் பண்ணிருக்கலாம். சோ அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சைபர் கிரைம் டீம் சொன்னோனே அந்த போன் எடுத்துட்டு போலீஸும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம சஜு ஜோஸோட ரூமுக்கு பக்கத்துலயும் போயிடுறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வைஃபை சிக்னல் அந்த போன்ல காட்டுது. அந்த வைஃபையும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆன வைஃபையாவும் இருக்கு. அந்த வைஃபையோட நேம் போலீஸ் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப அது சஜு ஜோஸோட வைஃபை இல்ல அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இது யாரோட வைஃபைடா அப்படின்னு போலீஸ் விசாரிச்சு பாக்குறப்ப அது சஜு ஜோஸோட பக்கத்து வீட்டுல தங்கியிருந்த இன்னொருத்தரோட வைஃபை அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய பேர் தான் இன்ஜினியர் கோகுல். சோ இவருடைய வீட்டுல இருந்து அந்த வைஃபை வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் அவருடைய வீட்டு கதவை போய் நாக் பண்றாங்க. அப்படி நாக் பண்ண உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அப்படி திறந்து அவங்களுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அப்ப அழுதுகிட்டு இருக்கு. அப்படி அந்த குழந்தை அழுதுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு யங் மேனோட குரலும் கேக்குது. அந்த குரல் பாத்தீங்கன்னா யாரத்த இந்த டைம்ல வந்திருக்கா அப்படின்னு கேக்குது. உடனே அந்த வயசான அம்மாவும் தெரியலப்பா ஏதோ போலீஸ் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே உள்ள இருந்த குரலோட சவுண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகுது. அப்படி சைலண்ட் ஆன உடனே போலீஸும் ஒரு மாதிரி டவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே அங்க இருந்து அம்மாட்ட உள்ள இருக்க பையனை இங்க கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவும் உள்ள போயிட்டு கோகுல் ஓன்ட்டதான் ஏதோ பேசணுமாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பிவிட்ட உடனே போலீஸ் அவனை நைஸா கூப்பிட்டு ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு வந்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப போலீஸ் ஸ்டேஷன் நான் எந்த தப்புமே பண்ணலையே சார், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு கேக்குறியாம். அதுக்கு பக்கத்துல இருந்த போலீஸ் நீ எல்லாம் எதுவும் தப்பு பண்ணலப்பா, பக்கத்து வீட்டுல இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தான் பெருசா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு சாட்சி சொல்லதான் அவனை கூப்பிடுறோம், நீ மட்டும் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டேனா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் பயந்துட்டு இருந்த நம்ம கோகுல் பாத்தீங்கன்னா சாட்சியா சார் அப்ப நானே வந்து சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாயிரியாம். அதை பாக்குறப்பே போலீஸ்க்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே கோகுல் அல்லேக்கா தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கிறப்ப இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா கோகுலை பத்திய பேக்ட்ராப் ஹிஸ்டரியும் கலெக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் கோகுலை பத்திய எல்லா டீடைலுமே அக்குவேர அணிவேர கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்த எல்லா டீடைல்ஸுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த அந்த டீடைல்ஸை பார்த்தோன்னே போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவன் தான் இந்த எல்லா கரையத்தையும் பண்ணிருக்கான் அப்படின்னேவும். சோ அதை கன்ஃபார்ம் பண்ணனே போலீஸ் உள்ள போயிட்டு அடி அடின்னு அடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல வலி தாங்க முடியாம கோகுலும் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். எஸ் கோகுல் பாத்தீங்கன்னா கேரளால இருக்க திருச்சூர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறந்து வளர ஆரம்பிக்கிறான். இவனுடைய பேரை பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் இவன் ஒரு ஹிந்து. இவன் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர நல்லா படிப்பான். அப்படி படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல ஒரு பொண்ணு மேல இவனுக்கு பயங்கரமான கிரஷ் வந்துரும். சோ அந்த லவ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பொண்ணை போய் சொல்லிருவான். அந்த பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா இவனை ரொம்ப பிடிச்சிரும். சோ வளர்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணிட்டே தான் வளர்றாங்க. சோ இப்படியே ஸ்கூலும் முடியுது காலேஜும் முடியுது, நெக்ஸ்ட் வேலைக்கு போற சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் தனித்தனியா வேலைக்கு போனோம்னா கண்டிப்பா பிரிஞ்சிருவோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு முடிவு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வீட்லயும் தெரிஞ்சு போயிடுது. அப்படி தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா 2 பேர் வீட்லயும் வெறித்தனமான எதிர்ப்பு கிளம்பி 2 பேரையும் பிரிச்சுறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோகுல் பாத்தீங்கன்னா ஒரு இந்து இல்லையா, ஆனா இவன் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ண அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன். சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வீட்லயும் இதை ஒத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அதனாலே இவங்க 2 பேரையும் பிரிச்சுறாங்க. அப்படி பிரிச்சோடனே நம்ம கோகுல் பாத்தீங்கன்னா வேலைக்காக டெல்லிக்கு கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் அவங்க லவர் பாத்தீங்கன்னா வேலைக்காக திருச்சிக்கு கிளம்பி வந்துடுறாங்க. சோ இப்படி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் போன் கான்வர்சேஷன் மூலமா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவனுடைய லவருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி கல்யாணம் முடிச்சு வச்ச அந்த நபருடைய பேர் தான் சஜு ஜோஸ். ஒன்ஸ் கல்யாணம் முடிச்சோடனே சஜு ஜோஸோட ஒய்ஃபான கோகுலோட லவர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய போன் நம்பரை மாத்திடுறாங்க. சோ அதுக்கடுத்து கோகுல் எவ்வளவோ ட்ரை பண்றான், ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய நம்பரை கெட் பண்ணவே முடியல. இது அவனுக்கு பாத்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அவனும் அவனுடைய லவரை மறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனும் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறான். அந்த பொண்ணோட பேர் தான் அனுராதா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு. அவங்க ஒரு டீச்சராவும் இருக்காங்க. சோ இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோகுலோட லைஃப் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப தன்னுடைய பழைய லவ்வலா மறந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, 2 வருடங்களும் கிடக்குது. அந்த ஒரு டைம்ல தான் சம்திங் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்குது. எஸ் அதுதான் கோகுலோட ஒய்ஃபான அனுராதாவோட போன் எடுத்து அவன் ஒரு நாள் பாக்குறான். அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தவறான ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த ஒரு மெசேஜுக்கு இவங்களும் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ற மாதிரி தான் சாட் பண்ணிருக்காங்க. இதை இனிஷியலா பாக்குறப்ப இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, இதை நம்ம ஒய்ஃப் ஈஸியா கேண்டில் பண்ணிருவாங்க அப்படின்னு நினைச்சா விட்டுட்டு போயிருந்திருக்கான். ஆனா என்னதான் இவன் இனிஷியலா இதை விட்டுட்டு போனாலும் அவங்க ஒய்ஃப் ஒவ்வொரு நாள் இரவு தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய போன் எடுத்து பாக்குறப்பதான் இது ஜஸ்ட் சாட் மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரும் அன்அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றத அவனுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோடனே கோகுல் அவனுடைய ஒய்ஃபை வன்மையா கண்டிச்சு
கண்டிக்கிறான். அப்படி கண்டிச்சோன்னே அவங்களுடைய வைஃபை இனிமே நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோகுலும் பாத்தீங்கன்னா அவனுடைய வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே சில மாதங்களும் கிடக்குது. அப்படி கிடக்கிறப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அவனுடைய வைஃப் போன்ல சாட் பண்றத பார்க்க ஆரம்பிக்கிறான். சோ அதனாலே டவுட் பண்ணி மறுபடியும் நைட்ல அவன் வைஃப் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய போன் எடுத்து செக் பண்றான். அப்படி செக் பண்றப்ப அந்த ஸ்டூடெண்டோட தன்னுடைய வைஃப் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆனா இந்த தடவை அவன் இதை சாதாரணமா எடுக்க விரும்பல. சோ இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத அளவுக்கு அவனுடைய கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா, சோ தன்னோட வைஃபை வித்தியாசமான முறையில் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா தன்னோட வைஃபோட வீக் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப தன்னோட வைஃபான அனுராதா ஆன்மீகத்தில் அளவுக்கு அதிகமான நாட்டம் இருக்கதையும் கண்டுபிடிக்கிறான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா ஒரு இமெயில் ஐடியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுவாமி அப்படின்ற ஒரு ஃபேக்கான நேம்ல பாத்தீங்கன்னா ஃபேக் இமெயில் ஐடியை கிரியேட் பண்றான். அப்படி கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த மெயில் மூலமா அனுராதாவுக்கு பாத்தீங்கன்னா கீப்பான எக்கச்சக்கமான ஆன்மீக ரீதியான மெயில் அனுப்பிட்டே இருக்கான். அந்த மெயில் எல்லாத்துலயுமே உங்களை பாதுகாக்கிறதுக்கான கடவுளா நான் உங்களுக்கு இருக்கேன், உங்களோட மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட கொட்டலாம், நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த தவறுகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நீங்க செய்த தப்ப உங்களுக்குள்ளே போட்டு வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன இறுக்கத்தை கிரியேட் பண்ணும். உங்க மனக்குமுறல்கள் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கான தீர்வை நாங்க கொடுக்கிறோம், நீங்க மறந்த சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீப்பான் இமெயில பாத்தீங்கன்னா அனுராதாக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கான். ஸ்டார்டிங்ல அனுராதாவும் பாத்தீங்கன்னா இந்த இமெயில பெருசா கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டே தான் போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல மறுபடியும் இந்த மெயில் வர 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 அதை ஃப்ரீக்வெண்டா படிக்க அவங்க மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் கிரியேட் ஆகி நம்ம கணவனுக்கு தப்பு பண்றோம், நம்ம தப்பான விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அந்த ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்ச உடனே கோகுல் அவனோட அடுத்த கட்ட வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனுராதாவை இன்னும் கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான புராண கதைகளை சொல்றது, ஆன்மீக ரீதியா எக்கச்சக்கமான அட்வைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றான். அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மனக்குமுறல்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செய்த தவறு எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புறான். அனுப்புன உடனே அனுராதாவும் தான் செஞ்ச எல்லா தவறுகளையும் சொல்லி கதறி அழுகுறா. அதாவது மெயில் வழியாவே கதறி அழுகுறா. அப்படி அழுததை பார்த்த உடனே கோகுல் முடிவு பண்ணிடுறான், இவ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு மேல சுவாமி அப்படின்ற நேம்ல நம்ம சேட் பண்ண வேணாம், இன்னொரு இமெயில் ஐடியை ஃபேக்கா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் நேம்ல ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்றான். அப்படி கிரியேட் பண்ண உடனே சுவாமி மெயில் ஐடி இருக்கு பாத்தீங்கன்னா அது வழி அனுராதாட்ட உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது, அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா அந்த தீர்வை நான் உங்ககிட்ட டைரக்டா சொல்ல மாட்டேன், என்னோட ஜிஸ்ஸையான ஆசா தேவி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இனிமேல் உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா ஒரு பெண்ணு கூட பேசினா மட்டும்தான் உங்களோட குமுறல்களை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியும், உங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே இனிமேல் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆசா தேவியோட மெயில் ஐடியை சுவாமி மெயில் ஐடியா கொடுக்குறான். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசா தேவி கிட்ட பாத்தீங்கன்னா அனுராதா சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சேட் பண்றப்ப எக்கச்சக்கமான ஆன்மீக ரீதியான விஷயங்களை அனுராதாக்கு நம்பிக்கை கிரியேட் பண்ற மாதிரி ஆசா தேவி மெயில் ஐடி வழியா பாத்தீங்கன்னா கோகுல் அனுப்பிட்டே இருக்கான். அப்படி அனுப்ப அந்த எல்லா விஷயங்களையும் கேட்க அனுராதாக்கு பாத்தீங்கன்னா ஆசா தேவி மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆசா தேவி தன்னுடைய மத குரு அப்படின்ற ஸ்டேஜுக்கு கூட அனுராதா வந்துடுறாங்க. சோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே கோகுல் முடிவு பண்ணிடுறான், இதுக்கு மேல நம்ம தாமதிக்க வேணாம், நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பிளான் வேற எதுவும் கிடையாது, அனுராதாவோ போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற பிளான் தான் அது. இந்த மாதிரி தன்னோட ஒய்ஃபையே போட்டு தள்ளிடலாம் சொல்லிட்டு கொடூரமான முடிவெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் தன்னோட ஒய்ஃப் அன்னப்பேர்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்ல பாத்தீங்கன்னா இவன் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தான். அதுதான் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவளோட ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சிட்டான். சோ அந்த ஒரு ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா மன்னிச்சு விடுறேன், இனிமேலாச்சும் சரியாகும் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருக்கான். அப்படி மன்னிச்சு விட்டு அடுத்த சில நாட்கள் பாத்தீங்கன்னா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நல்லா சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி சேட் பண்றப்ப அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் பயங்கரமா மலர ஆரம்பிக்குது. அப்படி மலர்ந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல மறுபடியும் தன்னோட ஒய்ஃபோட போனை செக் பண்றப்பதான் அவ இன்னும் அவளோட ஸ்டூடெண்ட் கூட இருக்கிற அண்ணன் பேரை விடல அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். சோ அந்த டைம்ல இவன் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் கோவப்பட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேஸ்புக் மெசேஜ் அனுப்புறா. அந்த ஒரு மெசேஜ்ல பாத்தீங்கன்னா என்னோட திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அமையல, இது ஒரு நரக வாழ்க்கையா இருக்கு, என்னோட கணவர் அந்த அளவுக்கு நல்லவரா இல்ல, சோ அதனாலேயே நான் சந்தோஷத்தை இழந்து பயங்கரமான வருத்தத்துல இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புறா. சோ இந்த இரண்டு விஷயங்களும் பாத்தீங்கன்னா கோகுலுக்கு வெறித்தனமான கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ இந்த ஒரு கோபத்தை வெளிப்படுத்துற விதமா தான் அனுராதாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி அனுராதா கூட ஆன்மீக ரீதியா பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்படி பேச ஆரம்பிச்சு அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஆசா தேவி அப்படின்ற மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி அனுராதா கூட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டான். அப்படி க்ளோஸ் ஆன அந்த ஒரு டைம்ல தான் கொஞ்சமா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இன்னும் க்ளோஸா பழகி பேசி தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற பிளேஸையும் கேட்டு வாங்கிடுறான். சோ இப்போ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற மடிவாளா சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். சோ ஒன்ஸ் இது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம இங்க இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போயிருவோம், ஏன்னா அங்க போனதான் நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸ் ஆயிட்டு தன்னோட ஒய்ஃபையும் போட்டு தாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கல்யாணம் முடிச்சு இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வர்றான். அந்த ஒரு பிளான்னால தான் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபையை போட்டு தள்ளிடலான்ற முடிவுக்கும் அவன் வந்துடுறான். சோ இதுக்காகவே பாத்தீங்கன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில டிரான்ஸ்ஃபர் போட்டு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு பெங்களூருக்கு வந்துடுறான்.
வரதோட மட்டும் இல்லாம அங்க எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் தங்கியிருக்கிற அபார்ட்மெண்ட்ல அவங்க தங்கியிருக்கிற பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டையே ரெண்டுக்கு எடுத்து அங்க தன்னோட குடும்பத்தோட குடியேறவும் செய்யறான். அப்படி குடியேறி அடுத்த சில மாதங்களே தன்னோட பிளான கொஞ்சமா அவன் எக்ஸிக்யூட்டும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசா தேவி மெயில் வழியா நீ பண்ணிய பாவங்களுக்கெல்லாம் உனக்கு ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பரிகாரம் பண்ணா நீ அன்அஃபேர்ல இருக்க ஸ்டூடெண்டோட நெருக்கமா இருக்க ஒரு போட்டோ அனுப்பிவிடு. அந்த போட்டோ வச்சு பரிகாரம் பண்ணா உன்னுடைய பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே ஆசா தேவி தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுராதாவும் அனுப்பிவிட்டுறான். ஒன்ஸ் அந்த போட்டோ கிடைச்சோடனே கூகுள் அந்த போட்டோவை அனுராதாவோட அப்பாவுக்கே சென்ட் பண்ணி, பாருங்க உங்க பொண்ணு எவ்வளவு மோசமா இருக்கா, நான் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றனால தான் இதோட அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அனுராதாவை சரி பண்ண ட்ரை பண்றேன். சப்போஸ் என்னால முடியலன்னா நான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லிடுறான். அப்படி சொன்னோடனே அது வரைக்கும் அனுராதா மேல அவங்க அப்பா வச்சிருந்த பாசம் நம்பிக்கை எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. அதுக்கு பதிலா வெறுப்பு தான் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த வெறுப்பை இன்னமும் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் அடுத்த கட்ட மூவ் பண்ணா. அதுதான் இன்னமும் உனக்கு நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்கச்சக்கமான மெயில்ஸ் அனுப்பி அந்த பரிகாரங்கள் எல்லாத்துலயுமே நீ ஆஃப் கான்சியஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுராதாவை ட்ரிங்க் பண்ண வச்சு அதை போட்டோ வீடியோ எடுத்து அதை அவங்க அப்பாவுக்கே சென்ட் பண்றான். பாருங்க முதயாவது அன்அஃபேர்ல மட்டும் தான் இருந்தா இப்ப ட்ரிங்க்ஸுக்கும் அடிமை ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட இன்னமும் வெறுப்பு அதிகமாக்கிட்டே இருந்தான். சோ இந்த ஒரு வெறுப்புனாலே அனுராதாவோட பேசுறதே அவங்க அப்பா கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாரு. அப்படி நிப்பாட்ட அந்த ஒரு டைம்ல சைட் பை சைட்ல நைஸா பெங்களூருக்கு வந்ததுல இருந்து கூகுளோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட வீடியோ பக்கத்துல இருக்கு. சோ அது வரைக்கும் Facebookல மட்டுமே தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட பேசிட்டு இருந்த கூகுள் பாத்தீங்கன்னா இப்ப நேரடியா பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசுறப்ப உன் கணவர் எவ்வளவு மோசமானவரா இருக்காரோ அதே மாதிரிதான் என் மனைவி இருக்கா. பாத்தியா கையில ஒரு கை குழந்தைய வச்சுட்டு இவ இவ்வளவு தூரம் ட்ரிங்க்ஸ் பண்றவளா இருந்தா இவ எவ்வளவு தூரம் மோசமா இருப்பான்னு நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்டையும் தன்னுடைய அனுதாபத்தை கிரியேட் பண்றான். சோ இதனாலே இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து இவனுடைய பழைய லவ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் லவ் கிரியேட் ஆனாலும் இவனுடைய வைஃபை போட்டு தள்ளுறது இவனுடைய கையில இருந்தாலும் இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட ஹஸ்பண்டான சஜு ஜோஸ் வந்து இவனுடைய கண்ட்ரோல்ல கிடையாது இல்லையா. சோ அதனாலே எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட பேசுறப்ப நைஸா அவங்க வீட்டோட சாவியை வாங்கி அதை டூப்ளிகேட்டாவும் மேக் பண்ணிடுறான். அப்படி மேக் பண்ணோடனே ஒரு நாள் அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டும் சஜு ஜோஸும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் அணிகிற தொப்பி, தொழுகிற பாயி, ஒட்டு தாடியான தீவிரவாத அமைப்புகளோட தொடர்புடைய சில டாக்குமெண்ட்ஸ் இப்படின்னு இது எல்லாத்தையும் வச்சு விட்டுறான். அப்படி வச்சு விட்டுறதோட மட்டும் இல்லாம அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரதுக்கு ஒரு செம்மையான ஐடியா வச்சிருக்கேன். நீங்க கிறிஸ்டியன் முறையில தான் கல்யாணம் முடிச்சீங்க. அந்த பிஷப்டே போயிட்டு இந்த கல்யாணம் செல்லாதுன்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா சஜு ஜோஸ் உண்மையான கிறிஸ்டியன் கிடையாது, அவ இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல போறேன். அதனால இந்த கல்யாணமே செல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாரு பத்தியா அந்த பிஷப்க்கு லெட்டர் அனுப்பி விட்டுருவேன். அப்படி அனுப்பி விட்டோடனே பிஷப்பும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு பேசி பாப்பாப்ல. அப்படி பேசுறப்ப சில கான்ஃபிளிக்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் பிஷப் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து அனுப்பி விட்டுருவாப்ல. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கோகுலுக்கு பயங்கரமான ஷாக்கை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம ஒரு பிளான போட்டா பிஷப் இன்னொரு பிளான போட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தையாவது ஒழுங்கா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். சோ அதுக்காகவே மறுபடியும் ஆசா தேவி மெயில இருந்து ஒரு மெயில் அனுப்புறான். அந்த மெயில்ல இதுதான் உனக்கு கடைசி பரிகாரம், இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஆஃப் கான்சியஸ்ல இருக்கணும், அதுக்காக நீ பாதி சரக்கு அடிச்சிருக்கணும், அப்படி சரக்கு அடிச்சதோடய நீ பூஜை ரூம்குள்ள போயிட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிடுறான். அதை பார்த்தோன்னே அனுராதாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆஃப் போதில பூஜை ரூமுக்கு போறான். அப்படி போன உடனே பூஜை ரூமோட டாப்ல இருந்த ஒரு வெண்கல சிலையை கோகுல் தள்ளி விட்டு அதை அனுராதாவோட பின் மண்டையில விழ வச்சு அனுராதாவை அப்படியே கொன்றான். அப்படி கொண்டதோட மட்டும் இல்லாம அனுராதா அப்பாட்டையும் பாருங்க மாமா இன்னைக்கும் சரக்கு அடிச்சுட்டு வந்து பூஜை ரூம்ல போய் சிலையில முட்டி இறந்து போயிட்டா மாமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொன்னோடனே அவங்க அப்பாக்குனால அழுறதா இல்லாட்டினா கோபப்படுறதானே தெரியல. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இந்த ஒரு இறப்பு நடந்திருக்கு இல்லையா. சோ லோக்கல் போலீஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு முடிவு அனுராதாவோட அப்பா ஏத்துக்க தயாராவே இல்ல. ஏன்னா அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லையா. சோ இன்வெஸ்டிகேஷன் அப்ப தான் மக பண்ண எல்லா தப்புமே வெளியே வந்துரும். அது வெளியே வந்துச்சுன்னா தனக்கும் அசிங்கம், தன் குடும்பத்துக்கும் அசிங்கம், இனி வளரப்போற தான் பேத்திக்கும் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போலீஸ் எழுதி கொடுத்துறாரு. சோ இவரும் ஒரு போலீஸ் அப்படின்றனால அவங்களும் எதையும் கண்டுக்கிறாம அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு பிளானுக்காக தான் கூகுள் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய ஒய்ஃபோட அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்கான். சோ இப்ப தன்னுடைய ஒய்ஃபை கொண்டு அடுத்தது என்ன தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டோட ஹஸ்பண்ட் தானே, அதற்கான மூவை இப்ப ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் பிளான் போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்லயே பாத்தீங்கன்னா இப்ப தன்னோட ஒய்ஃப் எல்லாமே தனியா வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா. சோ அந்த ஒரு அனுதாபத்தை வச்சே பாத்தீங்கன்னா தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தன்னோட மகளை கொடுத்து வளர்க்க வைக்கிறது, அவங்களை நல்லா பாத்துக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பை பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான் கோகுல். அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கப்ப தன்னோட பேத்தியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அனுராதாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா கோகுல் கூட சேர்ந்து தான் தன்னோட பேத்தியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா கோகுல் பக்கத்து பாடல இருக்கிற இந்த ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளாத்த, என்னோட மகளை நல்லாவே பாத்துக்கிறாளத்த, அவ நல்ல கேரக்டராத்த, அவ வந்தா நீங்க நல்லா கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி அவனோட அத்தை டீம் பாத்தீங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயங்களை பயங்கரமா கிரியேட் பண்றான். சோ அப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கப்பே சஜு ஜோஸை தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்கான எக்கச்சக்கமான விஷயங்களை கோகுல் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா எடுத்துதான் ட்ரை பண்ணாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெயில்டுல தான் போய் முடியுது. சோ இவனை சாதாரணமான நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவனை எக்ஸ்ட்ரீமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றான். அதுதான் சஜு ஜோஸ் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்த முடிவு பண்றது. சோ அதோட முதற்கட்ட வேலையை சஜு ஜோஸ் பேர்ல ஒரு Facebook ஐடியை கிரியேட் பண்ணி அந்த Facebook ஐடியில இருந்தே பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஒரு பேஜுக்கு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்ண வச்சிடறான். இப்போ அந்த போஸ்ட் அதுக்குமே லைக் போற மாதிரி இவனே லைக் போட்டு வச்சிடறான். அப்படி
அப்படி போட்டுட்டு இருக்கப்ப பார்த்தா சைடு பை சைடு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து அவரோட ஹஸ்பண்டோட ஐடி எல்லாத்தையுமே வாங்கி அந்த ஐடி மூலமாவே சிம் கார்டையும் வாங்கிடுறான். அந்த சிம் கார்டை வச்சுதான் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 2015 வருஷம் கேம்பிகோடா அப்படின்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிற டெர்மினல் மேனேஜருக்கு வாட்ஸ்அப் மூலமா டெரரிஸ்ட் மெசேஜையும் அனுப்பி விட்டுறான். அந்த ஒரு மெசேஜை ட்ராக் பண்ணி தான் அந்த ஒரு மெசேஜ் அனுப்புனதே கோகுல் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி அடி நடிச்சு விசாரிச்சதுல அவன் நடந்த எல்லா உண்மையை சொல்லிடுறான். அப்படி அந்த ஒரு உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கோகுலோட மாமனாருக்கு தன்னோட மகள் நேச்சுரலா தான் டெத் ஆயிருக்கா அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல பயங்கரமா அடிச்சதுல தான் தன்னோட ஒய்ஃபை கொண்டதே நான்றதை அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மாமாக்கே தெரிஞ்சிருக்கு தன்னோட மகளை கொண்டதே இவன் தான் அப்படின்றது. சோ இந்த மாதிரி கோகுல் சொன்னதுக்கு அப்புறம் மேபி சஜு ஜோஸை டெரரிஸ்டா மாத்துறதுல முக்கிய பங்கு வச்சது கோகுல் மட்டும் கிடையாது, சஜு ஜோஸோட ஒய்ஃபா கூட இருக்கலாம். சப்போஸ் அவள் இந்த வேலையை கூட இருந்தே பண்ணிருந்தா அப்படின்னா அவளுக்கும் தண்டனை கிடைக்கணும் இல்லையா? சோ அதனாலே உமன் போலீஸ் 3 பேரை ஹையர் பண்ணி அவங்கள வச்சு கோகுலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட பயங்கரமா விசாரிக்க வைக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல அவளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அவளுக்கு இவனோட பிளான் எதுவுமே தெரியாது. நான் அந்த நோக்கத்தோட வெண்ட பேசல பழகவே கிடையாது. அவன் முன்னாடி என்னோட லவ்வரா இருந்தனால நார்மலா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். அதை அவன் தப்பா எடுத்துக்கிட்டான் போல. ஒரு நாள் என்னோட ஹஸ்பண்டோட ஐடி ஏதாச்சும் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்காக நான் கொடுத்தேனே தவிர இந்த மாதிரி தப்பா என்னோட ஹஸ்பண்ட போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல அவ தெளிவா சொல்லிடுறா. அப்படி அவங்க சொன்ன எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப இவங்க டைரக்டா கோகுலுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்றது முடிவாயிருது. சோ அதனால அவங்கள விடுதலை பண்ணி விட்டுறாங்க. சோ என்னதான் கோகுலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை விடுதலை பண்ணாலும் கோகுல் பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், மிகப்பெரிய கிரைம் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி தன்னோட ஒய்ஃபை கொண்டிருக்கான், அதுவும் கொண்டது சும்மாவும் கொள்ளல, இமெயில தப்பா யூஸ் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணி வேற கொண்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டே அச்சுறுத்துற மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி சில மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதன் மூலமா ஒரு நபரை தப்பா வேற போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குற்றங்களை அவன் பண்ணிருக்கான் இல்லையா? சோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கோகுலுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இப்ப சிறையில தன்னோட வாழ்நாள ஃபுல்லா அவன் கழிச்சிட்டு இருக்கான். சோ இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, 9 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.